Hi guys, welcome to TT Max 12th Standard Business Max Chapter 1 Example 1.13 பார்க்கலாம். Show that the equations are consistent and solve them. Solve them நாலே XYZ கண்டுபிடிக்கணும். Consistent நா rank of A is equal to rank of AB அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து பிரிச்சு எழுதிக்கலாம். 111 1 2 4 2 3 7 இங்கே வந்து எக்ஸ் ஒய் இசட் இங்கே வந்து ஈக்குவல் டு 6 14 30. இப்போ வந்து நம்ம ரேங்க் ஆஃப் ஏபி தான் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் ஏபினா இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. ஏபினா சேர்த்து எழுதிக்கிட்டு அதோட ரேங்க் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இங்கே 1 இருக்கணும், 1 தான் நமக்கு இருக்குது. இது மூணுமே 1 இருக்குது, அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் ரோ 2 gives ரோ 2 மைனஸ் ரோ 1 அப்படியே டேட்டா எழுதிக்கலாம். ரோ 3 gives ரோ 3 மைனஸ் ரோ 1 டேட்டா எழுதிக்கலாம். 1 1 2 6 1 2 3 14 சரி இது பண்ணும். இது வந்து 0 ஆகிடும். 1 மைனஸ் 1 0 ஆகிடும். 2 மைனஸ் 1 1 3 மைனஸ் 2 3 மைனஸ் 2 1 தான். சாரி காய்ஸ், இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இங்கே வந்து 1 தான் வரும், ஏன்னா ரிசல்ட்டோட இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே வந்து 1 தான் வரும், இங்கேயும் 1 தான், இங்கேயும் 1 தான். இப்போ 3 மைனஸ் 1 2 3 மைனஸ் 1 2 14 மைனஸ் 6 வந்து 8. இப்போ வந்து இங்கே 0 4 மைனஸ் 1 3 7 மைனஸ் 1 6 30 மைனஸ் 6 24 30 மைனஸ் 6 24. இப்போ நமக்கு வந்து இந்த வேல்யூவும் 0 ஆகணும். அப்போ வந்து ரோ 3 gives ரோ 3 மைனஸ் 3R1, ஏன்னா இங்கே 3 மல்டிப்ளை பண்ணால் இதுவும் 0 ஆகும். இஸ் ஈக்குவல் டு ரோ 1 ரோ 2 நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ரோ 3 வந்து 0 தான். இது 3 மல்டிப்ளை பண்ணால் 3 3 மைனஸ் 3 0. இது 3 மல்டிப்ளை பண்ணால் 6 6 மைனஸ் 6 0. இது 3 மல்டிப்ளை பண்ணால் 24 24 மைனஸ் 24 0. இப்போ வந்து நமக்கு ரேங்க் ஆஃப் ஏ கமா பி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 2 இருக்குது. அதனால் ரேங்க் ஆஃப் ஏபி வந்து ரூட் 2. இப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏக்கு வந்து 3 into 3 மேட்ரிக்ஸில் தான் இருக்குது. அப்போ வந்து ஒன்றை மறைச்சிக்கிட்டோன்னா எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. இப்போ வந்து ரேங்க் ஆஃப் ஏவும் பார்த்தீங்கன்னா 2 தான். இப்போ therefore rank of A comma B is equal to rank of A. Therefore it is consistent. இப்போ வந்து நம்ம XYZ கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது வந்து பிரித்து எழுதிக்கணும். பாருங்க 1 0 0 1 0 1 1 0 1 2 0 XYZ is equal to 6 8 0. இது எப்படி எழுதலாம்னா x plus y plus z is equal to 6, y plus z is equal to 1 plus 2z is equal to 8. 2z is equal to 8. இது வந்து 0 தான் மொத்தமே. ஃபஸ்ட்டு இதை வந்து எவாலுவேட் பண்ணிக்கலாம். இது வந்து 2, இது வந்து 1. இப்போ வந்து நம்ம 2 எவாலுவேட் பண்ணிக்கலாம். y plus 2z is equal to 8. இப்போ வந்து y is equal to 8 minus 2z. இப்போ வந்து நமக்கு z வந்து வேல்யூ இல்லை, இதனால் இது இப்படியே வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 எவாலுவேட் பண்ணுவோம். x plus y plus z is equal to 6. இப்போ வந்து x மட்டும் தான் வச்சுக்கிட்டு இதை வந்து அண்ணன் குறிப்பிக்கலாம். மைனஸ் ஒய் மைனஸ் இசட். இப்போ இப்படிதான் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ வந்து ஒய் இருக்க இடத்துல இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
அதனால் x is equal to 6 minus y இருக்கிறதுல 8 minus 2z minus z x equal to மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 8 minus 8 plus 2z minus z equal to x is equal to minus 2 plus z. இப்போ வந்து z நம்ம வந்து கேன்னு எடுத்துக்கலாம். z is equal to k. சும்மா வந்து இப்போ வந்து k வந்து belongs to rational number. அதனால் வந்து z இடத்துல k சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். yல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 8 minus 2z போட்டோம். yல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 8 minus 2z போட்டோம். இந்த இடத்துல k சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். therefore y is equal to 8 minus 2k, x is equal to minus 2 plus k. அதாவது x is equal to k plus 2, k minus 2. இப்போ வந்து என்ன எழுதணும்? hence the system has infinite number of solution. Infinite number of solution. Some understand ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching.